ஹாய் எவரிபடி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் மீண்டும் இணையும் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் ரித்திக் ரோஷன் தலைவரை பத்தி மனம் திறந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்க்க முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அற்புதமா செதுக்குன்னு செதுக்கி இருப்பாரு நம்ம கார்த்திக் சுப்புராஜ். பேட்டை, இந்த பேட்டை படம் இல்லை, அது காவியம். ஒவ்வொரு சீனும் ரசித்து செதுக்கி இருப்பாரு பேட்டை. இந்த பேட்டை ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. தலைவரை, விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை நமக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தவர் நம்ம கார்த்திக் சுப்புராஜ். அவருக்கு இந்த சமயத்துல நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு, மீண்டும் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் விருப்பமாக இருந்தது. அதே போலதான் நம்ம தேசுங்கு பெரியசாமி அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணையணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர் மத்தியில இருந்துச்சு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களும் மீண்டும் இணையறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. எப்போ அப்படின்னாக்கா, கூலி படத்தை முடிச்ச பிறகு திருப்பி இணையறாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு தகவல் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஐஸ்வர்யா கணேஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அடுத்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருந்து. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. கண்டிப்பா இப்போ இந்த தகவல் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் விறுவிறுப்பா பகிரப்பட்டு வருகிறது. இந்த தகவல் இப்ப நமக்கு கிடைச்சது. அது எனக்கு மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களும் இணையறாங்க அப்படின்ற தகவல். இது எப்ப அப்படின்னாக்க, அதை பாருங்க, கூலி படம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் இணையறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த தகவலை அபிஷியலா அறிவிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் கண்டிப்பா ரசிகர்களுக்கு சரியான தீனியை கொடுக்க போறாரு நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்றத மட்டும் நம்ம கண்டிப்பா உறுதியா சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட போயிட்டு நான் அடிக்கடி கதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற தகவலையும் தலைவருடைய தீவிர ரசிகருமான கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் அருமையா அப்பப்ப பதிவுகளை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கண்டிப்பா இது நிகழ்வதற்கு சான்சஸ் அதிகம் அப்படின்றதான் என்னுடைய கருத்தா நான் வைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கூட்டணி எந்த மாதிரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, ரித்திக் ரோஷன் இவர் என்ன சொல்றாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சோ மச் லவ் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தெரிவிக்க விட்டுருக்காரு. ஏன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது சின்ன வயசுல பகவான் தாதா அந்த படம் தெரியும் உங்களுக்கு, இந்தியில தலைவர் பண்ணியிருப்பாங்க. அதுல இந்த ரித்திக் ரோஷன் சின்ன வயசுல நடிச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இவர் ஃப்ரெண்ட்லியா அவங்க ஃப்ரெண்டாவே நடிச்சுப்பாராம். நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுவாராம், அவர் பாட்டு பேசுவாராம், என்னென்னமோ கேட்பாராம். அது எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒண்ணு அவருக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவேன், உடனே அந்த தப்பை அவர் பண்ணதா சொல்ல மாட்டாரு. இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து, நீங்க கரெக்டா தான் பண்ணீங்க, ஆனா நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், திருப்பி ஒரு டேக் போகலாம் அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது இவரு டைலாக் பேச தெரியாத, டைலாக் மறந்துடுவாராம் ரித்திக் ரோஷன். அதனால சின்ன குழந்தைக்கும் ஒரு ஃப்ரீ அவரை ஃபீல் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு, அவருக்கு நோஸ் கட் படக்கூடாது, அவருடைய எதிர்காலம் இதனால தடைப்படக்கூடாது அப்படின்னு அவருடைய முட்டுக்கட்டை போடாம, இந்த தப்பு என்னுடையதான், அவருடைய தப்பே கிடையாது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்காராம். அதை அவர் மறக்க முடியாது. என்னுடைய ஹார்ட்ல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனாலதான் அவரு இன்னும் சூப்பர் ஸ்டாரா உயர்ந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு ரித்திக் ரோஷன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நீங்க கேட்கணும்னா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதோ. So much love in my heart और इसीलिए मेरे ख्याल से वो हैं जो हैं. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை அவர்கிட்ட இருக்கும்போது ஃப்ரீயா ஃபீல் பண்ண வைப்பாராம். அப்படி ஒரு அற்புத குணம் படைத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது இந்த பதிவு மூலம் நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கார்த்திக் சுப்புராஜும் மீண்டும் இணைந்தால் எப்படி அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.